திருத்துறைப்பூண்டி வேலாட் ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்குறோம் ஹீரோ ஸ்பெண்டர் ப்ரோங்க. இது ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது எல்லாமே கஸ்டமர் வந்து ஏகப்பட்ட கம்பெனி சொல்கிறாங்க, வாங்க ஒன்றும் பார்ப்போம் அதில் எப்படி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் உள்ள ஸ்பேர்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இதில் வேலை அதிகம்னு. ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கொஞ்சம் ரொம்ப அதிகம். அதெல்லாம் இன்ஜின் வழியிலும் இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா டைம் இன்ஜின் கிளச் பெல்ட் இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் தாங்க. ஃப்ரெண்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் மாற்றணும், ஃபோர்க் ஆயில் சீல், அதெல்லாம் ஃப்ரெண்டில் ஃபோர்க் ரேஸ் செட்டு மாற்றணும். இதை முடிச்சுட்டு தாங்க அடுத்த வேலையை என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கும், ஃப்ரெண்ட் இருக்கும் தாங்க அதில் அதிகம். இன்ஜின் கூட வேலை கம்மி தான். பேக் சைடு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பைடு ஸ்ப்ராய்ட் பேரிங் கட்ஸ் ஒரு பிரேக்ஸ் இதெல்லாம் மாற்றணும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சலசலம் சவுண்ட் இருக்குனாங்க. அது என்ன நம்ம டைமிங் செயின் மாற்ற போகிறோம். டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா கிட்டாவிங்க ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 420 தான். அது இல்லாமல் அந்த ஆயில் சீல் கிட்டு கம்பல்சரி மாற்றிடும். ஏன்னா ஆயில் அதிகமாக லீக் ஆகும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் மாற்ற போகிறோம். கிளச் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாற்றல, கிளச் பிளேட் அசம்பிளியாக மாற்றிட்டோம். அது இல்லாமல் கீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக விழுந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீர் சாஃப்ட் பெண்டாக இருந்துச்சு. அதனால் கீர் சாப்பிட்டு மாத்திரம் மெயினாக அந்த இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி கீர்னு வருங்க ஸ்பெண்டரில். இது மாற்றினாலே இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெட்லைட் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குனாங்க. அதுக்காக நம்ம ஹெட்லைட் வந்து எல்இடியில் போடுவோம். எல்இடி பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக பக்காவாக பார்த்து முடிச்சிட்டோம். இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்கல, கம்மியாக தான் எடுத்துருக்கோம். வேலை அதிகமாக பார்த்துருக்கோம். வாட்டர் வசலாம் பண்ணி பக்காவாக நிப்பாட்டினா கஸ்டமர் வரட்டும், அவங்கள்ட்ட ஓட்டி பார்க்க சொல்லுவோம். ஓகே, நம்மளை தேடி வந்து வண்டி வேலை கொடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க ஓட்டி பார்க்கட்டும், அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம என்னென்ன குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காண்ணே, நல்லா இருக்கண்ணே. வண்டி ஓட்டிக்கிறதுல வண்டி எப்படினாக்கு? வண்டி நல்லா இருக்குண்ணே. சரிண்ணா, என்ன ஃபால்ட் என்கிட்ட வந்தீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, இதில் டைமிங் பிரச்சனை, சரி, கிளச்சு பிரச்சனை, கீர் பிரச்சனை. சரி, அதுக்காக வந்தேன். கீர் சரியாக இதாகலை, விழுகலை. ஆமாண்ணே, அதுக்காக தான் மெயினாக வந்ததே. அதுக்கு தான் ஒரு 2 மணி நேரத்தில் விட்டால் ஒன்றும் திருப்தி இல்லை. சரி, நல்லா இருக்குண்ணே, உண்மையில நல்லா இருக்கு. உங்களை தேடி வண்டி கொடுத்துருக்கீங்க, வேலை பார்த்துருக்கோம். எப்படி இருக்கு வண்டி? நல்லா வேலை பார்த்துருக்கீங்கண்ணே. ஓகேண்ணா. ஆமாம், இது ஒன்றும் இது இல்லை, நல்ல அருமையாக இருக்குது வேலை பார்த்துருக்கீங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நம்ம எங்கே தேடி வந்திருக்கீங்க? ஆனால் நான் திருவாரூர் பக்கம் காட்டுவரேன். எனக்கு திருவாரூர் பக்கம் காட்டுறேன். இங்கே நம்ம தேடி வந்திருக்கீங்க. ஆமாண்ணே, வேலை தெளிவாக இருக்குல்ல? தெளிவாக இருக்குண்ணே வேலை. ஓகேண்ணா, தெளிவாக இருக்குது. சும்மா உங்களுக்காக நீங்கள் என்ன பாராட்டுவீங்கிறதுக்காக நான் சொல்லலை. வேலை உண்மையிலே தெளிவாக இருக்குது. ஓகே, நன்றி. அவ்வளோதானே.